வணக்கம். நிகழ்காலத்தில் வாழ்வது என்பது மடத்தனமானதா? ஏன் இந்த கேள்வியை கேட்கின்றோம் என்றால், ஒரு அ ஒரு புகழ்பெற்ற குரு இப்பொழுது நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருப்பவர், நிகழ்காலத்தில் வாழ்வது என்பது மடத்தனமானது. அது எவ்வாறு கடந்த காலத்தை பற்றி, கடந்த காலத்தில் சேர்த்து வைத்திருப்பதை பற்றி நினைவு கொள்ளாமல், அல்லது எதிர்காலத்திலே ஒரு இலக்கு வைத்துக் கொள்ளாமல், ஒரு கிட்டத்தட்ட ஒரு எந்தவித ஒரு லட்சியம் இல்லாமல் வாழ்வது என்பது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும், அது மடத்தனம் என்று சொன்னார். ஆச்சரியமாக இருந்தது. ஏனெனில் அவர் அவ்வளவு புகழ்பெற்ற குரு, பல்வேறு ஆன்மீக விஷயங்களை மிகவும் ஆழமாக எல்லோருக்கும் போதித்து வருகின்றார். ஆனால் இந்த பதில் ஏதோ ஒரு ஒரு நெருடலை உண்டாக்கிவிட்டது. ஏனென்றால் நிகழ்காலத்தில் வாழ்வது என்பது அந்த அந்த கடந்த காலத்தையோ அல்லது எதிர்காலத்தையோ தொடாமல் வாழ வேண்டும் என்பது போல் ஒரு சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது. அது அவ்வாறு இல்லை. ஞானிகளே சொல்லியிருக்கின்றார்கள், இப்பொழுது நீ வாழ்கின்ற வாழ்க்கை, அதாவது நீ மற்ற மக்களோடு நீ வைத்துக்கொள்ளும் உறவு, இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் என்று சொல்கின்றோம் அல்லவா, மற்றவர்களுடன் உறவாடுகின்றோம் அல்லவா, பேசுகின்றோம், விவாதிக்கின்றோம், பழகுகின்றோம், எல்லாம் இவற்றிலே நமது மனதிலே, சைக்கலாஜிக்கல் மைண்டிலே அடைத்து வைத்திருக்கப்பட்ட பழைய உணர்வுகளையும் அனுபவங்களையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதுதான் அந்த நிகழ்காலத்தில் வாழ்வது என்பது. ஏனெனில் நாம் மதம், ஜாதி, பணம், பழக்க வழக்கம், கலாச்சாரம், பரம்பரை என்று அரசியல், பொருளாதாரம் என்று பல்வேறு விதமான கண்டிஷனிங் என்று சொல்வார்கள். அதன் மூலமாக நாம் சிறைப்பட்டு கிடக்கின்றோம் மனதிலே, எல்லோருமே. அப்பொழுது அதை சார்ந்து நீங்கள் வாழ ஆரம்பித்தீர்கள் என்றால், நீங்கள் மற்றவர்களுடன் உறவாட ஆரம்பித்தால் என்னவாகும் என்றால் பிரச்சனைகள் உண்டாகும். இதைத்தான் நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். அதே போல் நமக்கு என்ன நடக்கும் என்று எதிர்காலத்தில் தெரியாத பட்சத்திலே அதை பற்றி கற்பனை செய்து கொண்டு இப்பொழுது நாம் வாழ ஆரம்பித்தால், அல்லது பேச ஆரம்பித்தால், அல்லது விவாதம் செய்தால், அதுவும் ஒரு அர்த்தமற்றதாகவே ஆகிவிடும். அதனால்தான் அந்த கடந்த காலத்தின் மனதில் இருக்கக்கூடிய தாக்கங்கள் அல்லது எதிர்காலத்தினுடைய கற்பனைகள், இவை இரண்டுமே நாம் இப்பொழுது வாழ்கின்ற வாழ்க்கைக்கு நமக்கு ஒரு தாக்கத்தை உண்டாக்கக்கூடாது. அதுதான் லிவிங் இன் த ப்ரெசன்ட் என்று பெயர். இது எவ்வாறு மடத்தனமாகும்? நான் என் மதத்தை சார்ந்தவன் அல்ல, அது கருத்தை குறித்து எனக்கு வராது.